வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிம்பர் அக்வாஸ்டிக்லேருந்து ஒரு ஹை ரெண்ட் சீரியஸ்லேருந்து ஒரு 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் ரேவா சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிம்பர் அக்வாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்கண்டினியூடு பிராண்டுன்னே சொல்லலாம். இதனுடைய ஸ்பீக்கர் பிராண்ட்ஸ் இப்போ நியூ ஒன் கிடைக்கிறது இல்லை. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய மாடல்ஸ் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறது ஒரு மினிமல் யூசேஜ் சொல்லலாம். ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்லாமல் ஒரிஜினல் பாக்ஸ் அக்சசரிஸோட அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு மாடல். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூவிங் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரில் ரிமூவ் பண்ணி இதனுடைய வியூவிங் எப்படி இருக்குங்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட கிரில் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு ரிமூவபிள் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. வித் புஷ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜில் வரக்கூடிய டவரோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவா T1 அப்படிங்கிற மாடல். இந்த டவர் ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு 3-வே பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போட்டு ஃப்ரண்ட் சைடில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கரோட ஸ்பீக்கர் டிரைவ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது இதில் 8 இன்ச்சஸில் டுயல் பேஸ் டிரைவ் கொடுத்துருக்காங்க பேஸ் ரிஃப்ளெக்ஷனுக்காக. அண்டு மிட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 5.25 இன்ச்சஸில் ஒரு மிட் ரேஞ்ச் டிரைவும் கொடுத்துருக்காங்க. இந்த டவர் ஸ்பீக்கரோட டியூட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஹை ஃப்ரீக்வன்சிக்காக டைட்டானியம் டோம் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஷார்ப்னஸ் தெரிகிற மாதிரி. என்னென்னா இதில் வரக்கூடிய பேஸ் நமக்கு பேஸ் டிரைவ் 8 இன்ச்சஸில் 2 பேஸ் டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஹை ஃப்ரீக்வன்சி நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுன்றதுக்காக தான் இந்த டைட்டானியம் டோம் டியூட்டரை இவங்க இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இதில் வரக்கூடியது பேஸ் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி மியூசிக்கல் இது எல்லாமே சேர்ந்து வரும்போது ஒரு ஃப்ரண்ட் சேனல்ல இருந்து வரக்கூடிய மியூசிக்கை நம்மளால பர்ஃபெக்டாக ஃபீல் பண்ண முடியும். ஒரு பெரிய ஸ்டேஜ் ஒரு பிக் சைஸ் ஹாலுக்கு நாங்கள் ஒரு டெடிகேட்டட் தேட்டர் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலுமே இந்த டவர் ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் பர்ஃபார்மன்ஸ் நம்மளால ரியலிஸ்டிக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டவர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டவர் ஸ்பீக்கருக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ohms இம்பிடன்ஸில் 200 வாட்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. வித் 93 dB சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 93 dB சென்சிட்டிவிட்டிலாம் போது நமக்கு வரக்கூடிய பேஸ் ஆகட்டும் அந்த ஹை ஃப்ரீக்வன்சிலாம் மிட் ஆகட்டும் இது எல்லாமே கலந்து மிக்ஸ் ஆகி நமக்கு வரும்போது ஒரு ஆடியோ கிளாரிட்டி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த டவர் ஸ்பீக்கரோட டைமென்ஷன் பார்க்கும்போது நமக்கு வித்தவுட் ஸ்பைக்கில் 42 இன்ச்சஸ்க்கு ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெப்த்தை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12.5 இன்ச்சஸ்க்கு டெப்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வித்தை பொறுத்த வரைக்கும் 10.5 இன்ச்சஸ்க்கு வித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டைமென்ஷன் பார்க்கும்போது நல்ல ஒரு சாலிடான டவர் ஸ்பீக்கர் இவங்க மேக் பண்ணியிருக்காங்க. வித் இதனுடைய வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு யூனிட்டோட வெயிட் 24 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே சாலிடாக மேக் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியுமே அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது டவர் ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன். அண்ட் தென் சரவுண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கிறது பைபோலார் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 4 டிரைவ்ஸ் வித் 2-வே பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஃபுல்லி ஷீல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பைபோலாருங்கிறதுனால இவங்க ஏர் ஹோல்ஸ் கொடுக்கல. ஸோ 4 இன்ச்சஸில் ஒரு மிட் பேஸ் டிரைவ் கொடுத்துருக்காங்க. சேம் 1 இன்ச்சஸில் டைட்டானியம் டோம் டியூட்டர் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஒரே டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 8 ohmஸில் 80 வாட்ஸ் பவரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஸ்பீக்கர் டர்மினலுமே பேக் சைடில் பனானா பிளக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சரவுண்ட் ஸ்பீக்கரோட நமக்கு சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது 92 dB சென்சிட்டிவ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. பவர் அவுட்புட் ரொம்ப குவாலிட்டியாக சரவுண்ட் ஸ்பீக்கர்லேருந்து வரதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதனோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மேக் பண்ணியிருக்கிறது 2.5 kg ஒரு யூனிட்டோட வெயிட்டில் இவங்க மேக் பண்ணியிருக்காங்க. சரவுண்ட் ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதுக்கு மெயினாக ஸோ இந்த பேக்கேஜ் 5.0 பேக்கேஜுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கர். ஸோ இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ராடாகவும் வெயிட்டாகவும் மேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லுக் வைஸ் பார்க்கும்போதே தெரியும். நல்ல ஒரு பெரிய சென்டர் சேனல் ஸ்பீக்கர். இதை நம்ம கண்டிப்பாக ஹேங் பண்ணவும் கண்டிப்பாக முடியாது. இதுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்டாண்ட் வச்சு தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு சாலிடாகவும் வெயிட்டாகவும் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 3 டிரைவில் வரக்கூடிய 2-வே பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப். ஸோ இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கருமே நமக்கு ஃபுல்லி ஷீல்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட்டுமே கிடையாது. பட் பேஸ் ரிஃப்ளெக்ஷன்றதுனால நமக்கு பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறத நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச்சஸில் 2 மிட் பேஸ் டிரைவ் கொடுத்துருக்காங்க. பேஸ் ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே த்ரோ தெரியறதுக்காகவும் அண்ட் சேம் 1 இன்ச்சஸில் டைட்டானியம் டோம் டியூட்டர் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஹை ஃப்ரீக்வன்சிக்காக. ஸோ இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு 8 ohms இம்பிடன்ஸில் 80 வாட்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. சேம் சரவுண்ட் அண்ட் சென்டரோட வாட்ஸ் ஈவனாக கொடுத்துருக்காங்க. ஸோ டவரை பொறுத்த வரைக்கும் 140 வாட்ஸ், சென்டர் சேனல் 80 அண்ட் சரவுண்ட் 80 வாட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக நமக்கு கேட்கும்போது ஆடியோ கிளாரிட்டி ரொம்ப
ரொம்ப சூப்பராகவே வந்து ஃபீல் ஆகும். அண்ட் இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கரோட சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 93 dB சென்சிட்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கரோட டைமென்ஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து வித்தில் வந்து 22 இன்ச்சஸ்க்கு வந்து வித்து கொடுத்துருக்காங்க. நியர்லி 2 feet வந்து ஒரு சென்டர் சேனல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய வித் அப்படின்னு பார்க்கும்போது 11 இன்ச்சஸ்க்கு வித்தும் அண்ட் ஹைட்டில் வந்து 9.5 இன்ச்சஸ்க்கு வந்து ஹைட்டும் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராடான ஒரு சென்டர் சேனல் ஸ்பீக்கர்னு சொல்லலாம். இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கரை நீங்கள் ஸ்டாண்டிங் பொசிஷனில் நிற்க வச்சிங்க அப்படின்னா ஒரு மினி டவரை வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். 6.5 இன்ச்சஸ் டிரைவ் கொடுத்துருக்கிறதுனால. ஸோ இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கரோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 8 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. நல்லா சாலிடாகவே மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து ஃபுல்லி ஒர்க்கிங் கண்டிஷனில் வித் ஒரிஜினல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு டெடிகேட்டட் தேட்டர் செட்டப் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு நல்ல ஒரு டவர் ஸ்பீக்கர் வித் சென்டர் பைபோலார் சரவுண்டோட எனக்கு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து ரியலி வர்த்தபிளாக இருக்கும். ஹையர் அண்ட் சீரியஸ் ரிசீவரில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் யோசிக்காமல் இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் போகலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜோட ப்ரைஸ் என்னங்கிறது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டெமோ செக் பண்ணியும் எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் நியூ ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர் அண்ட் கம்ப்ளீட் ஹோம் தேட்டர் செட்டப் வேணுனாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.